people. ஸோ இந்த மேக்சின்ங்கிறது என்னென்னாக்கா பீரியடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மேக்சின்னாக்கா ஒரு காலகட்டம் ஒரு பீரியடுக்கு மட்டும்தான் இது வரும். அப்படி ஒரு பீரியடுக்குனாக்கா என்ன அர்த்தம்னா வாரத்துக்கு ஒரு டைம் வரலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், இல்லை உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் கூட இந்த சில மேக்சின்ஸ் தான் வருது. ஒரு சில மேக்சின்ஸ் எதுனாலும் ஃபேமஸான மேக்சின் இந்தியாவில் இந்த மாதிரி வருதுனாக்கா அவுட்லுக்கு, அப்புறம் இந்தியா டுடே, ஃப்ரண்ட்லைன், யோஜனா, ஃபெமினா, இந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷ் மேக்சின்ஸ் தான் வருது. இதே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த மாதிரி நிறைய மேக்சின்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால பெரிய நம்பர் ஆஃப் மக்களுக்கு வந்து இது போய் ரீச் ஆகுது, நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்வான்டேஜ் பார்ப்போம். பீரியடிக்கல்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்? Periodicals have a much longer lifetime than newspaper. These are preserved in a long period and time to refer the future and read the leisure and read again whenever required. இந்த பீரியடிக்கல் மேக்சின் வாங்குகிற கஸ்டமர்ஸ் ரீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க இது பல நாளைக்கு வச்சு படிப்பாங்க. ஏன்னா இப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் வருதுனாக்கா அந்த 3 மாதத்துக்கு உள்ள கண்டென்ட் அதில் இருக்கும், அந்த பொறுமையாக படிப்பாங்க. அதனால் அந்த கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க புக் எடுத்து படிக்கும் போது எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Periodics have a selected readership, and so advertisers can know about the target customers according to the selective advertisement given. For example, in periodical like Femina, which is the magazine for women, advertisement-related products to be used only by males are rarely published. However, manufacturers and products and services to be used by females prefer to give advertisement in these magazines. இப்போ பீரியாடிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபெமினாங்கிற ஒரு இது இருக்குது, மேக்சின் இருக்குது, இங்கிலீஷ் மேக்சின். இது வந்து லேடிஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட பியூட்டி, அவங்களோட டிசைனிங், அவங்களோட மாடல்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்சின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான பர்டிகுலரான அட்வர்டைசர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் தான். இப்போ இங்கே வந்து ஆம்பளைங்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் அங்கே இருக்காது. எல்லா லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், மேக்கப் ஐட்டம்ஸ், க்ரூமிங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன்ஸ், இப்போ என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வர்டைஸிங் இன் பீரியடிக்கல்ஸ் ஆர் காஸ்ட்லியர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீரியடிக்கல்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The number of people to whom the advertisement reach through the periodical is small in comparison to newspaper. நியூஸ்பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த பீரியடிக்ஸ் படிக்கிற கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டு பல பேர்த்துக்கு போய் சேராது கம்பேரிங் டு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறாங்க. The advertisement materials are given much in advance. Hence, last minute change is not responsible. This reduce flexibility. இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் கூட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த மேக்சினில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பி எலக்ட்ரானிக் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியாவில் ஃபஸ்ட்டு வருது